வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பத்தக சோர்சஸ் கிட்ட இருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. உண்மையிலே இதை கேட்டிங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக் பேக் வந்து எஸ்பிஐ ரிலேட்டடாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக எஸ்பிஐ கிளர்க்கு பிஓ நீங்கள் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஒரு சில பேர் சூப்பராக பண்ணியிருக்கோம் ப்ரிலிம்ஸ்னு சொன்னீங்க, ஒரு சில பேர் நல்லா பண்ணல அப்படின்னு சொன்னீங்க. அந்த நல்லா பண்ணாதவங்களுக்கு உண்மையிலே ஹாப்பியான நியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அகேன் 2025 வந்து எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் திரும்ப வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சோர்ஸ் கிட்ட வந்து ஒரு வாரமாக முன்னாடி வந்து கிடச்சிச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து ஆகாஷ் ஜாதவ் சார், சங்கல்ப் எஜுகேஷன், மோஸ்ட்லி அவர் சொன்னார்னா கரெக்டாக தான் இருக்கும். அவருமே வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாரு. ஸோ எஸ், ஒன்ஸ் அகேன் எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 25-26 நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 24-25 நோட்டிஃபிகேஷன். இது ரொம்ப லேட்டாக வந்துச்சு. அடுத்த வருஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்க்கு வந்து ஆகஸ்ட்லையும் பிஓ வந்து செப்டம்பர்லேயும் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சில சோர்சஸ் கிட்டேருந்து வந்துச்சு. ஸோ அதை வந்து ஆகாஷ் ஜாதவ் சார் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து வந்துடும். ஸோ ஒரே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் ரெக்ரூட் பண்ண மாதிரி தான் அது வந்து கணக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி எஸ்பிஐல வந்து நடந்திருக்கு. 2018-19 கிளர்க் எக்ஸாம் அப்படி வந்து வந்துச்சு. பிப்ரவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் எக்ஸாம் எழுதிருக்கவங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடக்க போகுது. இது வந்து இன்னும் நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் வந்து நம்ம ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கெல்லாம் வந்து எழுதிட்டு இருக்கப்போ அதோட சேர்த்து இந்த எக்ஸாம் எழுதிட்டு போயிடலாம். இல்லைனா அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம், சில பேர் பண்ணாமல் விட்ருவோம். அந்த மாதிரி யாருக்கு கூட சான்ஸ் இருக்குது. பட் அதோட சேர்த்து வரனால ஒரு ஃப்ளோவில் எல்லா எக்ஸாமும் நம்மளால் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு போயிட முடியும். அதனால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிங்க. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, வேறு எக்ஸாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து லெத்தாஜிக்காக வந்து இருக்காதிங்க. ஒன்ஸ் அந்த ஆர்ஆர்பி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வரிசையாக எக்ஸாமாக தான் போயிட்டே இருக்கும். அந்த டைம் போய்ட்டு நம்ம புதுசாக எதையோ படிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. முழுக்க மார்க் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து நம்மளை வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதனால் இந்த ஒரு அப்கமிங் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தயார்படுத்திக்கணும். எந்தெந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு இந்த ஒரு 2-3 மந்த்ஸும் உங்களை வந்து தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் என் சைட்லேருந்து பண்ணுறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ். ஒன்ஸ் அகேன் 25-26 எஸ்பிஐ பிஓ கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தயார்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி.